நம்ம விஜய் அண்ணாவை என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் அரசியல் பண்ணுறாங்க. அரசியலுக்காக தான் எல்லாம் உள்ளே வராங்க, சம்பாதிக்கிறதுக்காக உள்ளே வராங்க. ஆனால் விஜய் அண்ணாவுக்கு சம்பாதிக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் கோடி கணக்கில் ஒரு படத்துக்கு கையெழுத்து போட்டார்னா கோடி கணக்கில் அவர் சம்பாதிக்கிறான். அவர் அதெல்லாம் விட்டுட்டு அரசியலில் வந்து தான் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா அரசியலுக்கு எப்பயும் வந்திருக்கலாம். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வந்திருக்கிறாரு. அதை விட்டுட்டு அவர் கூட்டம் போகிறதுக்காக எல்லாரும் மக்கள் ஆசையாக அவரை பார்க்குறதுக்கு போய் அவஸ்தைப்பட்டு நெருக்கலில் சாப்பிட்றாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? நம்ம உடம்பு எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சுகர் பேஷண்ட்டு போகக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் போகக்கூடாது, சின்ன பிள்ளைங்க போகக்கூடாது, வயசானவங்க போகக்கூடாது. இதெல்லாம் மீறியும் போய் நெருக்கலில் சாப்பிட்றாங்க. இது உண்மையிலே அவங்க செத்தாங்களா? இது சூழ்ச்சியா இல்லை பணம் கொடுத்து செத்தாங்களான்னு தெரியாது. இறந்தவர்கள் அனைத்து ஆத்மாவும் சாந்தி அடையட்டும், அதுதான் நம்மளால சொல்ல முடியும். இதுக்கு எடுத்த உடனே எல்லாத்துக்கும் காரணம் அவங்க மேலே பழி போட்டுறது. அவர் ஜெயிக்க போகிறது என்னமோ உண்மைதான். மக்களுக்கு தெரியும் மாற்றம் வேணும்னு. மாற்றம் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. அதை தெரியாமல் மக்கள் தூண்டுதல் பேர் தான் நடக்குது. யாராவது விஜய் அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க, விஜய் அண்ணன் பிடிச்சவங்க யாராவது இது மாதிரி எதிராக பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்க. எதிர்கட்சிக்காரவங்க தான் பேச வச்சுருப்பாங்க தவிர அவரை யாரும் பேசுகிறதுக்கு சத்தியமாக முன் வர மாட்டாங்க. இல்லை வந்திருக்கான், சம்பாதிக்க வந்திருக்கான், அப்படி இப்படின்னு எதுக்கு வாய் மேலே பல்லு மேலே நாக்கு மேலே பல்லு போட்டு பேசுகிறாங்கன்னு தெரில. அவர் எதுக்கும் வந்திருக்காங்க. எங்களுக்கு இத்தனை வருஷமாக இத்தனை ஆண்டு காலமாக நடந்து ஆட்சி பிடிக்கல, இப்போ மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க மக்கள். அது நினைக்கிறதுல தப்பு இல்லையே. ஒரு தடவை போட்டுன்னு விட்றாங்களா? அதை விடவே மாட்டாங்களே. எதுக்கு விடணும்? அவங்களுக்கு அரசியலில் சம்பாதிக்கணும், அதுக்காக விட மாட்டாங்க. எங்கள் அண்ணன் விஜய்க்கு அப்படி இல்லைங்க. அவர் ஆல்ரெடி சம்பாரித்து கோடி கணக்கில் குமிச்சவர். இதில் தான் சம்பாதிக்கணுன்னு ஒரு அவசியமும் கிடையாது. தயவுசெய்து எதிர்கட்சிக்காரங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தப்பாக பேசாதீங்க. வெற்றி வந்த பிறகு தெரியும் யார் மூஞ்சில் யார் அடிக்க போகிறாங்கன்னு. சரியா? தயவுசெய்து கூட்டத்துக்கு அறிவித்தாங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் போகாதீங்க, வயசானவங்க போகாதீங்க. திருவிழா கூட்டனாலும் அப்படி தாங்க. திபுன்னு பிள்ளைகளை தூக்கிட்டு போகிறாங்க, வயசானவங்க போகிறாங்க, கர்ப்பிணி பெண்கள் போகிறாங்க. ஒரு கூட்டத்தில் எக்ஸிபிஷனு, திருவிழா, ஒரு ஃபங்க்ஷனு எது இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுமே போய் செத்துடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. இறந்து போன மாதிரி இதனால வந்தனால தான், நான் இங்கே வந்தனால தான் செத்து போனேன்னு வந்த இடத்துல கூட்டம் அறிவித்தவங்க மேலே பழி போடுறாங்க. தயவுசெய்து யார் மனசும் நான் நோகிற மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சிங்க.